திருச்சபையினுடைய மக்களுக்கும் தேவனுடைய ஸ்தானாபதிகளாகிய தேவ பரிசுத்தவான்களுக்கும் அனைவருக்கும் இந்த அதிகால வேளையில் இயேசு சுவாமியுடைய உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை உலகம் எப்பொழுது அறிந்து கொண்டது என்பதை நாம் சில வாக்கியங்கள் மூலமாக பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. அவர் தேவகுமாரனாய் தேவசுதனாய் அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனாய் இருந்த போதிலும் இந்த பூமியிலே அவர் கடந்து வந்து அநேக புதுமையான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் செய்த போதிலும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் புனிதமாக இருக்கிறது ஜனங்கள் அறிந்து கொண்ட போதிலும் அவரை தெய்வமாக அறியவில்லை என்று நாம் காணுகின்றோம். தெய்வமாக அறியவில்லை, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவரோடு சேர்ந்த 12 சீசர்கள் உண்டு, அவர்களும் அவரை தேவனாக அறியவில்லை என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அவர் ஒரு நல்லவர், அவர் ஒரு நல்ல போதகர், அவர் ஒரு பரிசுத்தவான் என்ற இந்த நாமகரணம் தான் சூட்டினார்களே ஒழிய இவர் தேவன் என்ற அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை என்று நாம் காணுகின்றோம். ஆனால் இங்கே அதாவது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு நிருபம் எழுதும் போது அவர் எழுதுகிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியினால் அவர் தேவனுடைய சுதன் அல்லது தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று அதாவது எல்லோரும் அறிவித்தார்கள், அறிந்து கொண்டார்கள். நாம் பார்க்கலாம். வாசிங்க. மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் தாவீதினுடைய குமாரன் என்று எல்லோரும் அறிந்திருந்த போதிலும் அவர் மரித்து உயிரோடு எழும்பும் வரைக்கும் அவர் தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்கப்படவில்லை. யாரும் அவைகளை அப்படி சொல்லவில்லை, நம்பவில்லை என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய தேவன் அவர் உயிர் தெழுந்தபடியினாலே தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர் தேவகுமாரன், மனிதன் அல்ல. மனிதன் இப்படி உயிரோடு எழும்பி வர முடியாது. ஆனபடினால இவர் தேவசுதன், தேவனுடைய குமாரன் என்று பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருந்தார் என்று காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கு இருக்கிற மக்கள் அதாவது இவர் தெய்வன், இவர் தேவன் என்று சொல்ல சிலர் துணியாவிட்டாலும் இவரும் தேவன் தான் என்று சொல்லுகின்றார்கள். தேவனுக்கு மகிமை. அவரை போல இவரை போல என்று சிலர் தங்களுடைய அறிவை கொண்டு சொல்லுகிறார்கள். இவரை கடவுள் இல்லை என்று இன்று யாரும் சொல்ல முடியாது, சொல்லுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம். உலகத்தில் அநேக கர்த்தாக்கள், அநேக அதாவது மனிதர்கள், பலவான்கள் எழும்பினார்கள். எழும்பி மக்கள் மத்தியிலே கடவுள் என்ற பெயரை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மரித்தார்கள். அவருடைய கல்லறை இன்று மூடிதான் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அவருடைய கல்லறை திறந்திருக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்று உலகம் முழுவதும் அது ரூபிக்கப்பட்ட ஒன்று என்று நாம் காணுகின்றோம். அதாவது வரலாறை நாம் எடுத்துக்கொள்ளும் போதும் உலகம் முழுவதும் கிமு கிபி என்றுதான் வரலாறு சொல்லுகிறது. மற்றபடி ஒருவரும் இல்லை. தேவனுக்கு மகிமை. இன்றைக்கு அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறது. அதாவது ஒரு மதத்தினர் அல்ல, பல மதத்தினர்கள், ஒரு தேசத்தினர்கள் அல்ல, பல தேசத்தினர் போய் கல்லறையை பார்க்கிறார்கள். கியூவில் நிற்கிறார்கள். இங்கிருந்து அனந்தன் பாலம் வரைக்கும் எப்படி இருக்கும் அவ்வளவு தூரத்திற்கும் கியூவில் நிற்கிறார்கள். அதை பார்ப்பதற்காக ஒவ்வொருவரையாக விடுகிறார்கள் கல்லறையை பார்ப்பதற்காக. தேவனுக்கு மகிமை. நம்முடைய கண்களும் அந்த கல்லறையை பார்த்தது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சுவாமி உயிரோடு எழுந்ததினால் அவர் தேவசுதன் என்று பலமாக ரூபிக்கப்பட்டார். தேவகுமாரன் அவர்.
அவர் உயிரோடு எழும்பினபடினால் என்று எழுதியிருக்கிறது. அதான் அவர்தான் தேவன். மற்ற எல்லாம், அதாவது அரசர்கள் தோன்றினார்கள், ராட்சசர்கள் தோன்றினார்கள், கடவுள் என்று மக்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு சிலர் தோன்றினார்கள். கல்லறையின் அது மூடிதான் இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்கிறதை நாம் அறிகின்றோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன், அதாவது ஒரு நாள் அவர்களுடைய சீடர்கள் மத்தியில் இப்படி அவர் சொன்னார். எப்படி சொன்னார் என்றால், நான் மரிப்பேன், மூன்றாவது நாள் உயிரோடு மறுபடியும் எழுந்திருப்பேன் என்று அவர் சொன்னார். அதை சீடர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பேதுரு அதை எதிர்த்தார் என்று நாம் காணுகின்றோம். எதிர்த்தார். இது உமக்கு நேரிடுவது இல்லை, இது உமக்கு வேண்டாம், இன்று இருக்கிற இந்த இவைகள் போதும் என்று எதிர்த்தார் என்று நாம் காணுகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். சீசர்களுக்கு அவர் சொன்னபோது, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். சொன்னது மட்டுமல்ல, இயேசு என்ன பண்ணினார்? இந்த காரியம் அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர் மரிப்பேன், அதாவது அடக்கம் எனப்படுவேன், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை கேட்ட சீடர்கள் ஒருவரும் பதில் சொல்லவில்லை. இவர் துடுக்காக சொன்னார். ஆண்டவரே, தனியாக கூப்பிட்டு கொண்டு போய் இப்படி பேசினார், இது உமக்கு நேரிடக்கூடாது, உமக்கு இது வராது, அதாவது மரணமும் இல்லை, உயிர்த்தெழுதலும் இல்லை என்று பேதுரு எதிர்த்தார் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கும் வரைக்கும் அவரை தேவகுமாரனாகவோ தேவ சுதனாகவோ கூட இருந்தவர்களும் அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தபடியினால் அவர் தேவனுடைய சுதன், பிதாவுக்கு குமாரன் என்று பலமாக ரூபிக்கப்பட்டார். இன்று உலகம் முழுவதும் அது ரூபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று வேதத்தில் அநேக சாட்சிகள், இன்று உலகம் முழுவதும் அநேக சாட்சிகள், நானும் அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்ததினால் அவர் தேவன், அவர் தேவ சுதன், தேவகுமாரன் என்று நாம் எங்கும் சொல்ல ஆயத்தமா இருக்கிறோம். சீடர்கள் எல்லாம், அப்போஸ்தலர்கள் அவைகளை, அதாவது என்ன சொன்னார்கள்? பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தேன், இது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர், அதாவது திருவாய் மலர்ந்தார். அந்த வார்த்தை இன்றும் எங்கும் அந்த சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டவர்கள், அறிந்தவர்கள் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆண்டவரை தேவ சுதன் என்றோ குமாரன் என்றோ அவர்கள் அறியவில்லை. அவர் செய்த புதுமையான காரியங்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் கண்டவர்கள் அவர் இப்படி சொன்னார். ஒருவர் நல்ல போதகரே என்று அழைத்தார். ஹல்லேலூயா. அவரை தேவன் என்று தேவ சுதன் என்று அவர்கள் சொல்லவில்லை. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை குறித்து பேசுகின்றீரே, அந்த நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் கேட்டதாக நாம் மார்க் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது இப்படி நாம் பார்க்கின்றோம். வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, அவ்வளவு பயபக்தி, அவர் ஒரு நல்லவர், நல்ல போதகர் என்ற அந்த கணத்தை கொடுத்து அவருக்கு முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. அதற்கு இயேசு, நீ என்னை
நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ என்னை மனிதன் என்று தானே நீ இருக்கின்றாய். அப்படியால எந்த மனிதனும் நல்லவனாக இருக்க முடியாது அல்லவா? நீ என்னை நல்ல போதகர் என்று எப்படி சொல்கின்றாய் என்று கேட்டார். அப்படினால நல்ல மனிதன், நல்ல போதகர், நல்லவர் என்று சொன்னார்கள். அதற்குரிய மரியாதையெல்லாம் முழங்கால் படியிட்டு அவரிடத்தில் கேட்கிறான். நின்று கூட கேட்கவில்லை, முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை நான் அடையணும், அதற்கு என்ன செய்யணும் என்று அவன் கேட்டான் என்று நாம் காணுகின்றோம். அவனுக்கு தெரிந்தது அவர் நல்ல போதகர், நல்ல போதகர் என்றுதான் அவனுக்கு தெரிந்தது ஒழிய இவர் தேவசுதன், தேவகுமாரன், இவர் கடவுள் என்ற அறிவு அந்த மனிதர்களுக்கு இல்லை என்று நாம் காணுகின்றோம். இன்றும் அப்படித்தான் இருக்கிறார்கள் பலர். இருக்கட்டும், பெரும்பகுதி பேர் பிற மதத்தினர்களும் இவர் கடவுள் என்று சொல்லும்படியாக இன்று அந்த தொனி எங்கும் கேட்கின்றது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக. அதுபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு நாள் தம்முடைய சீடர்களை அழைத்து அவர் இந்த பூமியில அற்புதங்கள் அடையாளங்கள் செய்துவிட்டு அவர் இரவு முழுவதும் தனித்து காடுகளிலும் மலைகளிலும் இருந்து அங்கே போய் ஜெபம் பண்ண போயிடுவார். ஆனால் இங்கே இயேசு செய்த இவ்வளவு பெரிய அற்புதங்கள் உண்டான மதிப்பு கனவெல்லாம் அந்த சீடர்களுக்கு தானே கிடைக்கும். மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் சொல்கிறார்கள் என்ற அறிவும் இவர்களுக்கு தானே உண்டு. ஆண்டவர் தனித்து போய்விடுவார். அவர் பிதாவின் சுத்தத்தை செய்துவிட்டு அவர் தனித்து இருக்கிறதே அவருடைய பழக்கமாக இருந்தது என்று நாம் காணுகின்றோம். இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் ஒரு யோசனை, என்றால் இந்த ஜனங்கள் என்ன யார் என்று அறிந்திருக்கிறாங்க, இது வரைக்கும் யார் என்று அறிந்திருக்கிறார்கள், இவ்வளவு காரியங்களை பார்க்கிறார்களே, என்னுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்றார்கள், எல்லாம் பார்க்கின்றார்கள், நான் செய்கிற புதுமையை காணுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். வெளியிறங்கிவிட்டால் லட்ச லட்சமாய் பின்பற்றுகின்றார்கள். இந்த லட்ச லட்சமாக என்னை பின்பற்றுகிறவர்கள் எதை அறிந்து என்னை பின்பற்றுகிறார்கள்? தேவனுக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொல்லிட்டார், நீங்கள் அப்பம் தின்று திருப்தியானது நிமித்தமே அல்லாமல் வேறொன்றுக்கு என்னை பின்பற்றவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அவரை தேவசோதன் என்று இவர்கள் காணவில்லை. அவர்கிட்ட போனால் நமக்கு சுகம் கிடைக்கும், நமக்கு நன்மை கிடைக்கும், அது கிடைக்கும், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அப்படித்தானே ஜெப வீடுகளை தேடி போகிறாங்க. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து அவர் கேட்டார். என்ன கேட்கிறார் பாருங்க. லேலுயா லேலுயா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கலாம். வாசிப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? என்னை எப்படி அறிந்திருக்கிறார்கள்? என்னை யார் என்று அறிந்திருக்கிறார்கள்? இவ்வளவு நாள் நான் கூடவே இருந்து இவ்வளவு பெரிய புதுமையான நன்மைகளை செய்து வாழ்ந்து காண்பித்து இருக்கிறேனே, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் என்று ஆண்டவர் கேட்டார். அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். தேவனுக்கு மகிமை. இப்படித்தான் சொல்லுகிறாங்க. கடந்து போன பரிசுத்தவான்கள் அவர்கள் பெரிய ஆட்கள் அல்லவா, அவர்களில் ஒருவர் வந்திருக்கிறார் என்றுதான் சொல்லுகிறார்கள். இவர் தேவசுதன் என்று யாரும் சொல்லவில்லை. தேவகுமாரன், தேவன் என்ற அறிவு யாருக்கும் இல்லை. தேவனுக்கு மகிமை. 12 சீடர்களில் ஒருவராகிய பேதுருக்கு மட்டும் தேவ தரிசனம் உண்டு, மற்ற யாருக்கும் ஒன்றும் இல்லை. மற்றவர்களெல்லாம் அவர்களும் இப்படித்தான் எண்ணிக்கொண்டு அவரை பின்பற்றினார்கள். அப்படி என்றால் நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்கள், இவ்வளவு நாட்கள் இவ்வளவு காரியங்களை பார்க்கிறீர்களே, இவ்வளவு திரள் கூட்டங்கள் என்னை பின்பற்றுகிறதை நீங்கள் காண்கின்றீர்களே. ஆனபடியினால் ஜனங்கள் சொன்னது இருக்கட்டும், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்.
வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. இது பேதுருவுக்கு தேவ தரிசனம் உண்டான அவர் ஒருவர் இப்படி சொன்னார். மற்ற சீடர்களுக்கு இவர் யார் என்று தெரியும், இவர் எங்கே இருந்து வந்தவர் என்றும் அறியார்கள். ஆனபடினால் அவர்களெல்லாம் மௌனமாக இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் அதாவது ஜனங்கள் இவர் நல்லவர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு எரேமியாவை போல, ஒரு யோவானை போல, முந்தி வந்த தீர்க்கர்களை போல ஒருவர் என்றுதான் எண்ணி இருக்கிறார்கள், எண்ணி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் இந்த அறிவு இருக்க வேண்டும். அவர் தேவன், மரித்து அப்படியே மறைந்து போகவில்லை, அவர் இன்னும் ஜீவனோடு இருக்கின்றார். அவர் ஜீவனோடு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன். தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் இயேசு சுவாமியை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் என்று பேதுரு பெந்தெகோஸ்தே நாளிலே பிரசங்கித்த வார்த்தையை நாம் இங்கே பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. அவர் மரிப்பார், அவர் அடக்கம் பண்ணப்படுவார், ஆனால் அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவது இல்லை என்று சொன்னார். அவர் மரிப்பார், மற்றவர்களை போல பாதாளத்தில் விடப்பட்டு போகிறவர் அல்ல, அவர் மீண்டும் உயிரோடு எழும்புவார் என்ற நிலையில் அவர் தீர்க்க தரிசனமாக இயேசுவை பற்றி சொன்னார் என்று பேதுரு அதாவது பெந்தெகோஸ்தே நாளிலே அங்கே நடந்த கிரியைகளை ஆச்சரியமாய் பார்த்தவர்களுக்கு இவைகளை நினைப்பூட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். அவன் கிறிஸ்துவின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று அதாவது கடந்து வந்தவர்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? அவருக்கு கிடைத்த தீர்க்க தரிசனத்தை, அது தாவீதுக்கு கிடைத்த தீர்க்க தரிசனத்தை இங்கே பேதுரு எடுத்து சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை, அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, அவருடைய மாம்சமும் அழிவை காணாது, அழிந்து போகாது. முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தெழுதினார். இயேசுவின் மரணத்தை குறித்து முன்னமே அறிவித்த தாவீது ராஜா, அவர் ஒரு தீர்க்கன். அவர் தீர்க்கமாய் சொன்ன காரியம் என்ன என்றால், அதாவது இயேசு எனப்படுவர் தோன்றுவார், அவர் மரிப்பார், அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவது இல்லை, அவருடைய சரீரம் அழிவை காண்பது இல்லை என்று அவர் சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்த ஆவியை பெற்று, இந்த பரிசுத்த ஆவியை இப்போ பொழிந்தீர்கள் பாருங்க. இங்கே படிப்பறிவில்லாதவர்களும் அறிவில்லாதவர்களும் ஒன்றும் தெரியாதவர்களும் பற்பல வகையான பாசைகளை பேசுகின்றார்கள். அங்கே இந்த இடமெல்லாம் கிடுகிடு என்று ஆடி நடுங்குகிறது, எல்லா பூமியெல்லாம் செய்கிறது, பெரிய காரியங்கள் நடக்கிறது. இதனுடைய காரியம் என்ன? தாவீது என்று சொன்ன தீர்க்க தரிசனம். அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடுவது இல்லை. அவர் ஜீவனை விட்டுடன் எங்கே போனார்? பாதாளத்திலே காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போனார் என்று எழுதி. அங்கே அந்த பாதாளத்தில் அவருடைய ஆத்மா அடைத்து வைக்கப்படவில்லை. அங்கே அவர் அந்த பாதாளத்தில், அதாவது அவர் அங்கே இருக்கவில்லை, உடனே அவர் பாதாளத்துக்கு சென்று அங்கே, அதாவது நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் மரித்து போன அவர்களுக்கு அங்கே போய் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது அவர் உயிரோடு எழும்பினார், எழும்புவார் என்று தீர்க்கர்கள் முன்னறிவித்தது ஒரு பக்கம்.
இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார், அதாவது நான் மரிப்பேன், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்றெல்லாம் சொன்னார். அது அவர்களுக்கு விளங்கவில்லை. இப்பொழுது அந்த வல்லமை பெந்தெகோஸ்து நாளில் வெளிப்பட்டது அல்லவா, பரிசுத்த ஆவி பொழிந்தள்ளப்பட்டது அல்லவா, அங்கே அற்புதமான காரியங்கள் செய்கிறதை கண்டவர்கள் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். பார்க்கும்போதுதான் சொல்லுகிறார், இது தாவீது அன்று சொன்ன தீர்க்க தரிசனம். அவர் தோன்றினார், அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழும்பி அவர் சொர்க்கம் பரலோகம் சென்றிருக்கிறார். அங்கிருந்து பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனால் அந்த பரிசுத்த ஆவி, அந்த ஆவியிலே, அதாவது ஆண்டவராகிய தேவனை பற்றி சொன்ன பிரகாரம் அவருடைய ஆத்தும பாதாளத்தில் விடப்படுவது இல்லை என்று சொன்ன பிரகாரம் அவர் ஆவியில் எங்கே போனார்? அங்கே இருக்கவில்லை, கல்லறையில் இருக்கவில்லை. அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் போய் அங்கே இருக்கிற ஆத்துமாக்களுக்கு, அதாவது அங்கே இருக்கிறதுனால் நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போய் மரித்தவர்களுக்கு அவர் சுவிசேஷம் அறிவித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. பேதுரு எழுதும் போது இப்படி எழுதுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் பார்க்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே குறையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவி பூலோகத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு முந்தி, அவர் பூமியிலே தோன்றி அவர் மரிப்பதற்கு முந்தி அவருடைய மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும், அதாவது முந்தி இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. அதை இயேசு தன்னுடைய வாயினாலே சொன்னார், நான் ஒரு நாள் மரிப்பேன், அதாவது பொல்லாதவருடைய கையினாலே நான் அடிபட்டு பாதிக்கப்பட்டு இந்த பிரகாரம் மரிப்பேன், மரித்து நான் அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சீடர்களுக்கு விளக்கி சொன்னார். அவர்களுக்கு அது விளங்கவில்லை. அவர் உயிரோடு எழும்பு வரைக்கும் அவர்களுக்கு அது விளங்கவில்லை. அவர் உயிரோடு எழும்பிய பிறகும் அதை சொன்னவர்களை பற்றி அவர் நம்பவில்லை. என்றால் அதுக்கு முன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம் என்று ஸ்திரீகள் சொன்னார்கள். எம்மாவூருக்கு சென்ற சீடர்கள் சொன்னார்கள், அவர் எங்களோடு பேசினார், அவர் கடவுள், அவர் உயிரோடு எழும்பிவிட்டார் என்னெல்லாம் சொன்ன போது அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கும் தரிசனமானார். உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் வெளிப்படுத்தினார். அன்று மாத்திரமல்ல, இன்றும் எத்தனையோ பக்தர்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பிக்கிறார். அதான் தேவன் சொன்னார், மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் திருவாய் மலர்ந்தார் என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இப்படி பார்க்கின்றோம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். எல்லாமே அவர்தான். அப்படினால அவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உயிர்த்தெழுந்தார். அவர் அவ்வளவு காரியங்கள் செய்து போதித்த போதிலும் அவர்கள் மரித்து அடக்கமிடப்பட்ட கல்லறை தேடிதான் போனார்கள் என்று நாம் காணுகின்றோம். அங்கே தேவ தூதர்கள் அவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர் இங்கே இல்லை, மரித்த கிறிஸ்து இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பிவிட்டார் என்று சொன்னார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 12 அப்போஸ்தலர்களில் ஒரே ஒரு பேதுருக்கு மட்டும்தான் அவர் யார் என்ற வெளிப்படுத்தல் பிதாவினால் உண்டாயிற்று என்று நாம் காணுகின்றோம். பிதாவினால் உண்டாயிற்று. அதற்காக ஆண்டவர்கள் மற்றவர்கள் எல்லாம் மௌனமாயிருந்தார்கள், யார் என்று சொல்ல தெரியவில்லை.
சொல்ல முடியாது. அதுபடினால் அவர் உயிரோடு இழந்ததினால் தேவனுடைய சுதன், தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். இல்லை என்று மறுக்க ஒருவராலும் முடியாது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படினால் இந்த காலை வேளையில் அந்த உயிர்த்தெழுந்த தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, நன்றி சொல்ல வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தரால் கிடைக்கும் மேன்மையை நாம் இங்கும் பெற வேண்டும், அங்கும் பெற வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் ஆண்டவரை பற்றிய அறிவும் ஆண்டவரை பற்றிய பக்தியும் அவருக்கு இருந்த போதிலும் தெய்வீகத்தை பற்றி ஒன்றும் அறியாதவராக அவர் இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை கொலை செய்ய வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும் என்று அவர் முற்பட்டது. அதனால்தான் இயேசுவால் சந்திக்கப்பட்டு உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் காண்பித்த போது அவருடைய ஆசை எப்படி வந்துட்டு பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம், அவருடைய அன்பை பெற்றிருக்கலாம், ஆனால் அவரிடத்தில் இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அதை நாம் பெற வேண்டும். அவர் சொல்லுகிறார் பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாவது. பிலிப்பியர் 3:10-11 வசனங்களை நான் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கிறோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்தது, பலமாய் சந்தித்தது. இப்பொழுதுதான் துணியாய் துடைக்கிறார், கண்ணு ரெண்டும் கொண்டாகி போய்விட்டது. அந்த நேரத்தில் அவர் கேட்கிறார், யார் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உயிரோடு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய் அல்லவா, அது என்னை துன்பப்படுத்துகிறது என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு ஒரு தீமை எவரால் உண்டாகிறதோ இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தர் அங்கே தலையிடுவார். அதை மட்டும் நாம் மறந்துவிட வேண்டாம். அதாவது நாம் மரித்து போன ராட்சசர்களே அல்ல, அதாவது உலகத்திலே துன்மார்க்கமாய் வாழ்ந்து சில மனிதர்களுக்கு நன்மை செய்து மறைந்து போய் போற கடவுள் என்று சொல்லப்படுகிற அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தேன், சமாகாரங்கள் உயிரோடு இருக்கிறேன். அந்த வல்லமை இந்த சவலை சந்தித்தது. சந்தித்த போது அலறுகிறான், நான் உயிரோடு இருக்கிறேன், என்னுடைய ஜனங்களுக்கு தீமை செய்தால் நான் இருக்கிறேன், நான் அதில் தலையிடுவேன் என்று சொல்கிறார். இன்று தலையிடுகிறார். தலையிடுகிறேன் என்று சொன்னவர் இன்று நமக்கு அந்த வார்த்தையை துணிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நமக்கும் துணிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நான் சில வேளையில சில காரியங்களுக்காக மிகுதியான ஒரு பாரத்தோடு தேவ சமுத்திரம் போனால் சொன்னேன் அல்லவா, அமைதியாயிரு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். சவுல் கேட்டான், நீர் யார், நீ யார் என்று கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிறாய் அல்லவா, அந்த இயேசு நான் தான். என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, எனக்கு, ஏனால் உயிருள்ள தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நாம் இன்று பார்க்கிறோம், பார்க்க போகிறோம். ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு யாரும் இல்லை என்று எண்ணாதீர்கள். நம்முடைய பெற்றோர்கள் மரித்து மண்ணோடு போயிருக்கலாம்,
நமக்கு அருமையாயிருந்தவர்கள் மரித்து மண்ணோடு போயிருக்கலாம், ஆனால் ஒருவர் இருக்கிறார். யாரும் இல்லை என்று யாரும் எண்ண வேண்டாம். எங்கே மறைமுகமாக என்ன நடக்கிறதோ அதெல்லாம் காண்கின்ற ஒருவர் இருக்கிறார். அதான் நேற்று ஆராதனை முடிந்த பிறகு மத்தியம் பண்ண வந்தாங்க. நல்ல ஒரு ஆத்மா கனத்துக்குரியவர்கள் சொன்னார்கள், அதாவது எனக்கு விரோதமாய் ஒரு அதிகாரம் எழும்பினது, நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன், அவர் தோல்வி ஆகிவிட்டார். இனிமேல் அதிகாரத்தை கொண்டு எதிர்க்க முடியாது என்று அறிந்த அவர் எனக்கு ஒரு பில்லி சொன்னியம் பண்ணுகிறார். என்னை காலகையை முடக்கி பழக்கில் போடணும்னு உரிமை செய்கிறார் என்று சொன்னார். அவர்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் தேடுகிறது யாரு, வந்திருக்கிற இடம் எது, இதை மனதில் வைத்துக் ஒன்றும் தொட முடியாது. வெள்ளீஸ்வரியமோ மாந்திரிகமோ என்ன செய்யாதான், பலிக்காது. யாக்கோபுக்குறமாய் இஸ்ரவேலுக்குறமாய் செய்யப்படுகிற புலீஸ்வரியங்கள் ஏவல்கள் பலிக்காது. உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். சத்து போன கடவுளை கும்பிடவில்லை, சத்து போனவரை கும்பிடவில்லை. அதான் சொன்னார், மரித்தேன் ஒரு நாள், உண்மைதான், சதா காலங்களிலும் மரித்தேன், அப்படியே பாதாளத்தில் இல்லை, என்னுடைய ஆத்மா அங்கே இல்லை. மரித்தவுடனே காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போய்விட்டார், அங்கே போய் பிரசங்கித்தார். அப்படி என்றால் என்னெல்லாம் மரித்தவர்கள் அப்படி ஒரு சான்ஸ் உண்டா நினைக்கலாம். அருமையானவர்களே, அறியாமல் தெரியாமல் செய்தவர்களுக்கு, காது கேட்காதவர்களுக்கு, கண் தெரியாதவர்களுக்கு, வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு கர்த்தர் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வைத்திருக்கிறார். அதுதான் இயேசு முதலாவது செய்தார். தேவனுக்கு மகிமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, சவுல் தேவ ஜனங்களை துன்பப்படுத்துவதற்காக, வேதனைப்படுத்துவதற்காக, இன்னும் கூடுதல் அதிகாரம் பெறுவதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கும் போது நான் உயிரோடு இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்பட்டார். அவர் அதை கண்டுகொண்டபடியினால் அவர் என்ன சொல்லுகிறார், மறுபடியும் கூட இந்த வசனத்தை வாசிக்கலாம். 3 அதிகாரம் 10-11. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அடைகிறதற்கும், அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கும், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வெறுமையாக தியானித்து விட்டு ஆண்டவர் உயிரோடு எழும்பினார் வருஷம் அப்படி சொல்லிக் கொண்டு போவதற்கு அல்ல. அதாவது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, பாடுகளின் ஐக்கியம், இதை நான் அதிகம் உணரணும். தேவனுக்கு மகிமை. இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்ன செய்கிறார், செய்ய போகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் எப்படி அவரை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவர் மரித்து அடக்கம் தானே பண்ணாங்க, அவர் உயிரோடு எழும்பி விட்டாரே, அந்த வல்லமை எனக்கும் வேண்டும், அந்த வல்லமை எனக்குள்ளும் வர வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே வர வேண்டும். இது அந்நியவாசை பேசிக் கொண்டிருக்கிற அந்த அனுபவம் மட்டுமல்ல, அது ஒரு மகர மொழி, அது ஒரு குழந்தை அனுபவம் தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அது ரொம்ப நீளமானது. அதை அடைய எது லாபமா இருக்குதோ அதெல்லாம் நஷ்டமோ குப்பையுமாக உதறி தள்ளுகின்றேன் என்று சொன்னார். அப்படினால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை
நம்மை நித்தியத்திலே கொண்டு சேர்க்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அப்படினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை நாம் நாட வேண்டும். அதற்கு என்ன குறுக்க இருக்கிறதோ தடையா இருக்கிறதோ அவைகளெல்லாம் எப்படி என்னமா குப்பையாக குப்பை தான். அதாவது எவ்வளவு பெரிய அந்தஸ்து அந்த பூமியில மனுஷனுக்கு இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக கனத்துக்குரியவராக பட்டதாரியாக அவன் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, மூச்சு போற நோக்கி எல்லாம் இங்கே போய்விடும். கல்லறையில் மட்டும் எழுதி போட்டுக் கொள்ளலாம். தேவனுக்கு மகிமை அது அங்கே போகாது. அப்படினாலும் தூசு என்று அவர் சொல்லுகிறார், குப்பை என்று சொல்லுகின்றார். அதாவது நிச்சயமே மேலானது. அதை பெறுவதற்கு நான் நாடுகிறேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மரித்த கிறிஸ்து அவர் உயிரோடு எழும்பி சொல்லுகிறார், நான் சதா காலமும் மரித்தேன், ஆனால் இப்போ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா. அந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று அவர் விரும்புகிறேன் என்று சொன்னார். 2-3 தினங்களாக நாம் இயேசுவை பற்றி தியானித்து கொண்டு வருகின்றோம். பஸ்கா பண்டிகை தியானித்தோம், பாடுகிற நாள் அது நிமித நாள் தியானித்தோம், இன்று உயிர்த்தெழுந்த நாளை தியானிக்கிறோம். இவைகளில் நாம் என்ன கற்றுக்கொள்ளுகின்றோம், இவைகளில் என்னுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது என்பதை நாம் அறிகின்றோம். ஆனபடினால் நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் கடந்து இருக்கட்டும். இயேசுவை தியானிக்க வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலேயும் இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற அந்த சம்பவத்தை கேட்கிற எனக்குள்ளேயும் அந்த அனுபவம் வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் மரித்து போன பாவிகளும் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு முன்னால் மரித்து போன பரிசுத்தவான்களுடைய ஆவிகளும் கீழே பாதாளத்தில் இருந்ததாக தெரிகிறது. பாதாளத்தில் என்றால் அங்கே செப்பரேட் இடங்கள் இருக்கிறதாகவும் தெரிகிறது. தேவனுக்கு மகிமை. நரகம் என்பது வேறு, நரகம் என்பது வேறு, பாதாளம் என்பது வேறு. தேவனுக்கு மகிமை. மரித்த பாவிகள் யாரும் நரகத்துக்கு இன்னும் போகவில்லை. மரித்த பரிசுத்தவான்களும் ஒருவரும் பரலோகத்துக்கு இன்னும் போகவில்லை. தேவனுக்கு மகிமை. அவர்கள் பாதாளத்தில் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அந்த ஆவிகளுக்கு தான் பிரசங்கிக்க போனார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மரித்து போன பரிசுத்தவான்களும் அங்கே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அங்கே அதாவது சவுலுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்ட போது அவன் அதாவது இன்றைக்கு சொல்லுகிறார்கள், ஒரு குறி சொல்லுகிற ஆவி இடத்தில் போய் அவள் மூலமாக இந்த பரிசுத்தவான்களை எழுப்பி வர வைக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். ஆனால் அங்கே எழுதியிருக்கிறது, அதாவது கேட்கும்போது அங்கே அவள் பேசுகிறாள். அதாவது இப்படி பாதாளத்திலிருந்து ஒருவர் ஏறி வருகிறதை காணுகின்றேன், அவருடைய சாயல் இப்படி, தோற்றங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது என்று அந்த வசனத்தில் சொல்லியிருக்கின்றது. தேவனுக்கு மகிமை. பரிசுத்த ஆவியானவர் இவைகளை அனுமதித்து வேதத்தில் இவைகள் எழுதி தரப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். எல்லா வேத வாக்கியங்களும் நமக்கு இன்னும் விளங்கவில்லை. அதாவது ஒரு குரு சொல்ற ஆவி ஒரு பரிசுத்தவானை எழுப்பி வரப்பட முடியுமா? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு மலையில் உப்பரிகையில் கொண்டு நிறுத்தினான் என்றும் எழுதியிருக்கிறது. முடியுமா? இதெல்லாம் தெய்வீக காரியங்கள், ரகசியங்கள். ஆனபடியினால் இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது இங்கே அந்த சாமுவேல் தீர்க்கன் சவுலிடத்தில் சம்பாஷிக்கிற காரியங்கள் எல்லாம் இங்கே எழுதியிருக்கிறத நான் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ராஜா அவனை பார்த்து, நீ பயப்படாதே,
நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார். இப்போ அங்கே கீழே இருந்து ஏறி வருகிற பரிசுத்தவான்களை கண்டவுடனே இவளுக்கு தெரிந்து விட்டது இவர் சபலாச்சுது. இப்படி குறை சொல்றவர்கள், இப்படி சொல்றவர்கள் ஒருவரும் பூமியில் இல்லாமல் கொன்று விட வேண்டும் என்று கட்டளையிட்டவர் அல்லவா? இப்ப தெரிந்தால் என்னையும் கொன்று விடுவாரு என்று சொல்லும்போது பயப்படாது, விவரமாக சொல்லுங்க. அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். இதெல்லாம் பரிசுத்தாவினர் எழுதி வைத்திருக்கிற அனுமதி பட்டு இந்த வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே சவுலோடு இப்பொழுது சாமுவேல் பேசுகிறார். வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளிலாவது சொப்பனங்களினாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. இங்கே சவுல் தாவீது என்னெல்லாம் எழுதியிருக்கிறது. அதாவது இந்த சாமுவேல் இந்த சவுலிடத்தில் பேசுகிறார் பாருங்க. நம்மளால ஒன்றுக்கு சொல்லவில்லையா இப்படி நடக்கும் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறார் என்று காணுகின்றோம். இப்ப சுருக்கமாய் பார்க்கிறது என்றால், அதாவது மரித்து போன பாவிகளும் பாதாளத்தில் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களுடைய ஆவிகளும் பாதாளம் இன்னொரு இடம் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் அந்த பரதேசு இப்ப எங்க போயிட்டு அந்த கீழே இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இப்பொழுது பரதேசு 3ஆம் வாரக்கு கொண்டு போயிட்டார் ஆண்டவர். தேவனுக்கு மகிமை. அதாவது அவர்கள் கீழே இருந்த ஆண்டவர் பாதாளத்துக்கு போயிருந்தார் அல்லவா? அங்கே உள்ள பாவிகளுக்கு பிரசங்கிக்கும்படியாக அவர் உயிரோடு எழும்பும் போது அங்கிருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரோடு கூட அந்த பரதேசிக்குள்ளே எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அந்த பரதேசியை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தார். 3ஆம் வாரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே வாக்குக்கு அடங்காத இணுக்கடங்காத பாசைகளை பேச கேட்டு என்னெல்லாம் அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தேவனுடைய பாதாளத்தில் ஒரு பக்கம் இருந்த பரிசுத்தவானுடைய ஆவிகளும் மேலே பரதேசிலே அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள், அங்கே இருக்கிறார்கள் என்று நாம் திருவாக்கியத்தில் பார்க்கிறபடினா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரதேசு என்பது பாருங்க, ஆண்டவர் கேட்டார், என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுருக்கு மட்டும்தான் அந்த வெளிப்படுத்தல் இருந்தது. அவர் மட்டும்தான் அவரை பற்றி சொன்னார். அப்ப அவர் சொல்லிவிட்டார், இது மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவின் ஆவியானவர் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி தேவ தரிசனம் இல்லாதவர்கள் இவைகளை காண முடியாது. தேவனுக்கு மகிமை. ஒரு நாள் அங்கே நம்முடைய ஊழியக்காரர் கேப்டன் இறந்து விட்டார் என்று சொல்லி சனிக்கிழமை நாங்கள் அங்கே பெங்களூர் சென்றிருந்தோம். அங்கே அவர் மிலிட்டரி மரியாதையோடு எல்லா ஒழுங்கின்படி அங்கே அடக்கம் நடந்தது. அப்போ ராத்திரி அங்கே மறுநாள் சண்டை முடித்துவிட்டு போக வேண்டும் என்று ஒரு டிராவல்ஸ் போகிறால் தங்கியிருந்தோம். தேவனுக்கு மகிமை. விடியற்கால 3 மணி அளவில் எனக்கு மெளிப்பு வந்தது. அப்புறம் தூக்கம் வராது, ஒரு பரவசம் மாறி வருது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எனக்குள்ளே ஒரு உண்டுதல், ஒரு ஏவுதல் வந்து, அதாவது இந்த கேப்டன் மரித்தாரே எங்கே போயிருப்பார்? அங்கே அதாவது மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பிரதேசத்துக்கு போகிறாங்க, இவர் எங்கே இருப்பார்
என்ற ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி எனக்குள்ளே உண்டானது. அதை வைத்து நான் அப்படி கொஞ்சம் தியானித்து ரொம்ப ஜபமாக இல்லை, அப்படி தியானித்து கொண்டே இருந்தேன். தேவனுக்கு மகிமை. அப்பொழுது நான் மேலே அதாவது இந்த பரதேசங்கிற இடம் ஒரு 5 இடங்கள் வரிசையாக மகிமை காணப்படுகின்றது இருக்கிறது. 5 இடங்கள். தேவனுக்கு மகிமை. அப்போ இந்த முதல் ஃபஸ்ட்டு உள்ள அந்த இது பிரகாசமாக இருக்கு, ஆண்டவர் போகிறதும் வர்றதுமா இருக்கு. 2வது அப்படி கொஞ்சம். 3வது இடத்துல இவர் இருக்கிறார், இருந்து பூமியே பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ ஏன் பூமியை பார்க்கிறார் என்று எனக்குள்ளே கடைசி நேரத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தது. தேவனுக்கு கொடுக்க வாக்கு கொடுத்ததை கொஞ்சம் அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் மாற்றமாக ஆச்சுது. அதை பெருசாக நாம் எண்ணவில்லை, கர்த்தர் எண்ணி இருக்கிறார். அப்போ அவர் என்ன பூமியை பார்க்கிறார். அப்போ எனக்கு விளங்குகிறது, பரலோகத்துல மறுமையில் இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் இருக்கிறதுன்னு தெரிந்திருந்தால் அப்போ சொன்ன மாதிரி இதெல்லாம் தூசியாக எண்ணியிருப்பேனே. ஒன்றுமில்லையே, அங்கிருந்து பார்க்கும்போது இது வெறும் குப்பையாக எல்லாம் கிடக்குது இந்த பூமி என்று சொல்லி அவர் பூமியை பார்க்கிறார். 3வது இடத்துல நரகத்துக்கு போல 3வது இடத்துல இருக்கிறார். கண்டு தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அருமையானவர்களே, இந்த பூமியில் இருக்கும்போது நாம் எந்த ஸ்டேஜில் இருந்தோமோ அதே ஒன்றுமா மறிச்ச உடனே நம்முடைய ஆத்மா அந்த இடத்துக்கு போகிறது. ஆனால் கர்த்தர் குறிக்கப்பட்ட நாளிலே அது லிப்ட் ஆகி அதன் இடத்துக்கு போய் சேரும் பரலோகத்தில். ஆனால் அப்படினால் இன்று நாம் தேவ சமூகத்தில் தியானிக்கிற காரியம் என்ன? ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தபடியினால் உலகம் முழுவதும் உள்ளவர்கள் இவர் தேவ சுதன், தேவ குமாரன் என்று இன்று தன்னுடைய வாயினால் அநேகர் சொல்ல மறுத்தாலும் இருதயம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாம் பின்பற்றிய வழிபட்ட நம்பியிருந்த அவைகளெல்லாம் இருந்தது, மரித்தார்கள், கல்லறை மூடியே இருக்கிறது. இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்ன தாவீது ராஜாவுடைய கல்லறையும் மூடி இருக்கிறது. நாம் அதை பார்த்தோம், அங்கே இருக்கிறது. அந்த கல்லறைக்கு யூத மரபின்படி காத்து வீசிக்கொண்டே நிற்கிறார்கள், பார்த்தோம். தேவனுக்கு மகிமை. அங்கே பார்ப்பதற்கு தலையில் வைப்பதற்கு தொப்பியெல்லாம் கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் அங்கே போகணும். அப்படியெல்லாம் வருஷகரமாக அனுப்பினார்கள், பார்த்தோம். இது ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதாவது பரிசுத்தவான்களுடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, பாவிகளுடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, மூடிதான் இருக்கிறது, ஒன்றும் திறக்கவில்லை. இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கீழே நின்று அந்த அற்புத காட்சியை இன்றைக்கும் பார்க்கிறார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்தார், எங்கும் அவர் வியாபித்திருக்கிறார். அவர் தன்னை பற்றி உலகத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஸ்திரீகளுக்கு அவர் வெளிப்பட்டார், 12 அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்பட்டார், 500 பேருக்கு அதிகமான பேருக்கு வெளிப்பட்டார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பித்தார். எம்மாவிற்கு சென்று வந்த சீரரிடத்தில் அவர் பேசும்போது நான் உயிர் தெழுந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் அறியத்தக்கதாக செய்தார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அப்படி சொல்லிவிட்டு அவர் கடைசியில் சொல்லுகிறார், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று அவர் சொல்லுகின்றார். இதை குறித்து அப்போஸ்தலர்கள் எப்படி சாட்சி கொடுத்தார்களாம்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆமா, சாதாரணமாய் இல்ல. எப்படி சாட்சி கொடுத்தாங்க? ஏன்னா உயிரோடு இருக்கிறார் அல்லவா, அவளுக்கு இருக்கிற சக்தியெல்லாம் செலவு பண்ணி சொல்லியிருப்பாங்க. பலமாக சாட்சி கொடுத்தார்கள், உறுதியாக சாட்சி கொடுத்தார்கள். உயிரோடு எழும்பியிருக்கிறார் எங்கள் ஆண்டவர் இயேசு, உயிரோடு எழும்பியிருக்கிறார், நாங்கள் கண்டோம் என்று பலமாக சாட்சி கொடுத்தார்கள். அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவை தரிசிக்க வந்திருக்கின்றோம், அவரை தியானிக்க வந்திருக்கின்றோம்.
நம்முடைய ஆசையெல்லாம் அந்த உயிர் திறந்த இயேசுவின் வல்லமையை நான் எப்படியாவது பெறணும். அந்த உயிர் திறந்த இயேசுவின் வல்லமையை நான் பெறணும். அதற்கு இடையூறாக என்ன தடையாக இருக்கிறதோ தூசியாக குப்பையாக எண்ணுகிறேன் என்ற மனநிலையோடு காணப்படும். நாங்கள் ஊழியம் செய்த பாதைகளை நினைக்கும் போது சோத்திரம் பண்ணுங்கன்னா இடி முழங்குற மாதிரி தான் இருக்கும். இடிங்களா? ஆமாம். நிறுத்துவதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் அதை குறை சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு தேவையில்லை. நமக்கு அந்த வல்லமை பெறணும். சோதரம் பண்ணுங்க சோதரம் பண்ணுங்க சோதரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அந்த அனுபவம் நம்மில வந்து விட்டால் சும்மா இருக்க முடியுமா? அந்த அனுபவம் நம்மில வந்து விட்டால் அப்படித்தான் இருக்கும். இங்கே கோயிலுக்குள்ள மட்டுமல்ல, எங்கும் அதைத்தான் பலமாக இயேசுவே தெய்வம், அவர் உயிரோடு இருக்கிறார், மரித்தவர் அல்ல, மரித்தார். அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படவில்லை. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கி அங்கே ஊழியம் தான் செய்தார் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் வேத வாக்கியம் சொல்லுகின்ற பிரகாரம் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று அவரை பற்றி தீர்மானித்திருக்கிற 3வது நாள் அந்த சடலத்தில் வந்து அவர் உயிரோடு எழும்பினார் என்று நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட இயேசுவை ஆராதிக்கிற நாம் இவ்விதமான நோக்கத்தோடு காணப்படுவோம். நம்மை ஆசீர்வதிப்பாராக. 15 வருஷம் 20 வருஷம் நாம் அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அனுப்பிய ஆவியை பெற்றிருந்தோம். அதாவது அந்த பழைய அந்நிய பாஷை, பழைய சாட்சி, அதில் தான் இருக்கிறோமா? வளரணும், வளர்ந்து அந்த தெய்வீக நிலையை அடையணும். அதற்காக பிரயாசப்படணும். நாம் தேவ சமூகத்தை நாடணும். வெளியே காணுகிறவர்கள் கேட்கிறவர்கள் கர்த்தரை அறியாதவர்களுக்கு பலமாய் சாட்சி கொடுக்கணும். பலமாக சாட்சி கொடுத்து அதை நாம் நிரூபிக்கணும், அவர்கள் மத்தியில் ஸ்தாபிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பெற்றுக்கொண்டவர்களானால் பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல ஏன் மேன்மை பாராட்டுகிறீர்கள் என்னும் ஒரு வசனம் இருக்குது. அப்படினால தேவ சமூகத்தில் முகமலர்ச்சி, மனமலர்ச்சி இதோடு நாம் காணப்படும். வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, நான் பழகிற இடமா இருந்தாலும் சரி, இந்த இயேசுவை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து எப்படி சொல்லணும்? பலமாய் சொல்லணும். சொன்னால் அங்கே அவருடைய உள்ளத்திலேயும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று ரூபிக்கப்படும். இந்த பிரகாரம் நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசித்த முதல் வசனத்தை மறுபடியும் கூட வாசித்து விடலாம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், மாம்சத்தின்படி அவருடைய பிறப்பு உலகத்தார் பார்க்கிற அளவுக்கு தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவருடைய பிறப்பு, அதாவது இந்த தாவீதின் சந்ததி, ஒரு ஏழையினுடைய வயிற்றிலே அவர் தோன்றி பிறந்தார் நமக்கு வழிகாட்டியாக. ஆனால் அவர் புதுமையான காரியங்களை செய்தார். ஆனால் யார் அவரை தேவன் என்று சொல்லவில்லை. அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் தேவசுதன், தேவகுமாரன் என்று பலமாக நிரூபிக்கப்பட்டார். உயிர்த்தெழுந்த பிறகு அப்படினால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய மகிமை இன்றும் எங்கும் அது பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. நாம் சாட்சி கொடுப்போம், பலமாய் சாட்சி கொடுத்து அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை மக்களை காணும்படியாக செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248 ஏ தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.